அக்னி டிஃபென்ஸ் அகாடமி 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஆஃப்டர் 12th ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் யோசிக்கலாம், சார் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக தானே வீடியோ போடுவார், இல்லை நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமி கோர்ஸ் ரிலேட்டடாக, அப்படி இல்லைனா ஏதாவது எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வரும், இதை நான் புதுசாக ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம் அப்படின்னு வீடியோ மேக் பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த தருணத்தில் நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால உங்களுக்கு நான் இந்த விஷயத்த தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க, இதுதான் என் ட்ரீம், இதுதான் என் வே, நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து பார்த்தா அப்படின்னா லாயர் ஆகணும், நான் வந்து ஆர்மி, நான் போலீஸ், நான் நேவி, நான் ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு எய்ம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்திருக்கும். ஆனால் ரியாலிட்டி வேர்ல்டில் நீங்கள் 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்னவாகணும் அப்படின்றது உங்களுக்கே பார்த்தா அப்படின்னா தெளிவாக தெரிய வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கலாம், நீ இதுவாக ஆகணும் அதுவாக ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் 12th நீங்கள் முடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம எதுவாக ஆனால் கரெக்டாக இருக்கும், நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுக்கு போனால் அது நமக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டான முடிவு எடுக்கக்கூடிய ஏஜில் இருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை வந்து பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ், இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோ வாயிலாக என்ன அப்படின்னா, நீங்கள் டிஃபென்ஸ் போர்சஸுக்கு தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக இப்போ தமிழ்நாடு போலீஸ்னால் அதுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி படித்தாலும் ஜூலையில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஜூலை ஆகஸ்ட்டில். ஸோ ஆகஸ்ட்டில் அப்ளிகேஷன், அடுத்து நவம்பர் டிசம்பரில் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி மார்ச்சில் உங்களுக்கு ஃபிசிக்கல், அடுத்தது பார்த்தோன்னா மே ஜூனில் வந்து ட்ரைனிங், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா போலீஸுக்கு தான் கான்ஸ்டபிளாக போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் குவாலிஃபைடு, நீங்கள் தாராளமாக இப்போ இருந்தே ட்ரை பண்ணலாம். இதே நீங்கள் 10th முடிச்சவங்க ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி 2007 ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிலே பண்ணாதீங்க, கிளம்பி வாங்க. இந்த செலெக்ஷனில் உங்களை குவாலிஃபைட் ஆக வச்சிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்ததான் நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் நேவி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வருடம் ஒரு முறை செலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது, யோசிக்க வேண்டாம், நீங்கள் இப்போயே குவாலிஃபைடு, அதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் கிரேடில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ டூரேஷன் இல்லை, ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கு குயிக்காக ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரஸில் போட்டுட்டு 3 year கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் எழுதணும்னு நினைக்கக்கூடிய ஆஃபீஸர் என்ட்ரிக்கான எக்ஸாமினேஷன்ஸை எழுதலாம். ஸோ நீங்கள் இப்போ முடிவு பண்ணுங்க, நமக்கு எந்த என்ட்ரி சூட்டபுளாக இருக்கும், நம்ம நாலேஜுக்கு நம்மளால் எதை பிக் பண்ண முடியும் அப்படின்றத. சரிங்களா? இப்போ இருந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு வருடத்தில் உங்களோட எய்ம் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்படி உங்களால் ஒரு வருடத்தில் அதை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இப்பயே ரியாலிட்டி தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து பார்த்தா அப்படின்னா கொண்டு போய்க்கலாம். ஸோ லைஃபோட எட்ஜில் வந்துக்கிட்டு இட்ஸ் மை லாஸ்ட் செலெக்ஷன், இந்த செலெக்ஷனில் நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நினச்சி கடைசி நேரத்தில் அண்டர் ப்ரெஷரில் இருக்கிறத காட்டிலும் இப்போயே பார்த்தா அப்படின்னா அதை டேக்கன் பண்ணுங்க. ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இருக்கிறத காட்டிலும் ப்ரெஷர்லெஸ்ஸாக இப்போ இருந்தே கொண்டு போனேன் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் போக வேண்டிய இலக்கை ஈஸியாக அடையலாம். சரிங்களா? அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, என்ஐஏ, அஸ்ஸாம் ரைஃபிள் உள்ளிட்ட அனைத்து டிஃபென்ஸ் பிரிவுகளுக்கும் பார்த்தா அப்படின்னா நம்மளோட பயிற்சி மையத்தில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. நீங்கள் எந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றி உறுதி.